மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு தான் கொண்டு வந்தாங்க. பட் ஆனால் வந்து 10 நாளுக்குள்ள இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கிறது, அது யாராக இருந்தாலும், அது எந்த கட்சிக்காரங்களை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி, இது வந்து உண்மையாக கண்டிக்கத்தக்கது தான். இதுக்கு ஏதாச்சும் ஆக்ஷன் எடுப்பார்னு எதிர்பார்க்குறேன். அப்படி எடுக்கல அப்படின்னா இது அவருக்கு தான் கெட்ட பேர். ஏன்னா மாற்றம் வேணும் தான் அவர் வந்து விரும்பி வந்தாங்க மக்கள். அவர் வந்த பிறகு வந்த 10 நாள்லேயே இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்ததுன்னா இதுக்கு அவர் வந்து இமிடியட்டாக ரியாக்ட் பண்ணியே ஆகணும். ரியாக்ட் பண்ணலை அப்படின்னா அவருக்கு மேலும் மேலும் கெட்ட பேர் ஆகிடும். ரியாக்ட் பண்ணுவார்னு எதிர்பார்க்குறேன். பார்க்கலாம் என்னன்ட்டு. தலைவர் பார்த்துக்கோனா இதுக்கு அமைச்சர்களுக்கு யாரும் தேவையில்லையே, டைரெக்டாக தலைவர்கிட்ட எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கலாமே. ரெண்டு ரீசன் இருக்கலாம். ஒன்று, அவங்களுக்கு வந்து பேச தெரியாமல் இருக்கலாம். அப்படி இல்லையா இப்போதான் புதுசாக வந்திருக்காங்க, இனிமேல் தான் பேச கற்றுக்குன்னு பேசுகிற மாதிரியும் இருக்கலாம். ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்று இருக்கலாம். பட் ஆனால் கண்டிப்பாக இதுக்கு விஜய் சார் வந்து ஏதாச்சும் ரியாக்ட் பண்ணுவார் நான் எதிர்பார்க்குறேன். நான் ரியாக்ட் பண்ணுவார். பட் ஆனால் ஏன் இவ்வளோ டிலே பண்ணுறாருன்னு தெரியல. இல்லை, இதே மாதிரி இருந்ததுனால தான் திமுக ஆட்சி வேண்டாம்னு சொல்லிட்டு மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இப்போ மறுபடியும் வந்த பிறகு இந்த மாதிரி வருதுன்னா இதுக்கு தலைவர் விஜய் அவர்கள் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். ஆக்ஷன் எடுக்கலைன்னா தான் மிகப்பெரிய ப்ராப்ளம் ஆகும். ஆனால் அவர் ஆக்ஷன் எடுப்பார்னு நம்புகிறேன். பார்க்கலாம். கண்டிப்பாக அவர் ஆக்ஷன் எடுத்துதான் ஆகணும். வேற ஆப்ஷன் இல்லை அவருக்கு. ஏன்னா அவர் ஆக்ஷன் எடுத்தா மட்டும்தான் மக்கள் அவர் மேல வச்சிருக்க நம்பிக்கையை வந்து காப்பாற்ற முடியும். ஏன்னா எதிர்பாராத வெற்றி அவருக்கு. ஏன்னா மொத்த பேரும் அமைச்சர்களையோ இல்லை எம்எல்ஏவோ அவங்க தொகுதியோட எம்எல்ஏ பேரு கூட தெரியாம தான் ஓட்டு போட்டாங்க. காரணம் விஜய். அந்த பேரை அவர் காப்பாற்றணும்னா இது எல்லாத்துக்கும் ரியாக்ஷன் எடுத்து தான் ஆகணும். எடுப்பாருன்னு நம்புறேன். பார்க்கலாம் என்னன்ட்டு. ஏன்னா எல்லாரும் சொல்றாங்க எம்ஜிஆர் மாதிரின்றாங்க. எம்ஜிஆர் இருந்து அவரு எப்படி சொல்றது, நான் எம்ஜிஆர் மக்கள் மனசுல நின்னதுக்கு ஒரே ஒரு காரணம், அவர் மேல மக்கள் வச்சிருந்த அந்த நம்பிக்கையை அவர் காப்பாத்தினாரு. அந்த நம்பிக்கையை இவர் காப்பாத்தினானா சாவர வரைக்கும் எம்ஜிஆர் மாதிரி இவர் இருப்பார் மக்கள் மனசுல.